இந்த ஒரு 2 நபர்களை வந்து உங்க பக்கத்துல நீங்க வச்சுக்காதீங்க. இவங்க இருந்தாங்கன்னா உங்களுடைய வெற்றி படிக்கட்டுகள் வந்து தடுக்கப்படும் அப்படின்னா எந்த 2 நபர்களை சொல்லுவீங்க? 2 நபர்ன்னு கிடையாது. வாழ்க்கையில வந்து நம்மளுக்கு தினசரி வாழ்க்கையிலும் சரி, சில காலங்களும் சரி, நம்ம ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டிங் வரையும், வாழ்க்கை தொடக்கத்துலேருந்து வாழ்க்கை முடிவு வரையும், யாரெல்லாம் நம்ம பக்கத்தில் வச்சுக்கலாம், யாரெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட்டே இருக்குது. ஆமாம், நம்மளுக்கு சரியில்லைன்னும்போது நான் அதை நம்ம தெரிஞ்சு இறைவன் நம்மளுக்கு ஏதோ ஒரு வழியில் நம்மளுக்கு இல்லை தம்பி இதை நீ பண்ணுறது சரியில்லைன்னு உணர்த்துறான்னா நீ என்ன பண்ணணும், அதை துண்டிக்க விட்டுறணும். ஸோ வெட்டிடணும். அது எந்த உறவாக இருந்தாலும் சரி. இல்லை இல்லை நம்ம பழகிட்டோன்னு மேலே மேலே பழகினா அது ஒரு நாள் பிரச்சனைலாம் முடியும். 2 பேரும் நீங்கள் வாழ்க்கையில் தள்ளிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட்னு வரத்துக்கான கரெக்டான டைம் வந்து நிற்கும். ஆனால் இந்த 2 பேரை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாகவே உங்கள் லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட்டு வராது. லாஸ்ட் வரையுமே நீங்கள் ஜீரோவில் தான் நிற்கணும். குருவே மகான் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம் குருஜி. நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவல்களுமே மக்களுக்கு ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. நிறைய பேர் நம்மளுடைய கமெண்ட்ஸ்லையும் கேட்குறாங்க, இந்த கொஸ்டின் கேளுங்க, இந்த மாதிரி டாபிக் எடுத்து பேசுங்க, இதை வந்து குரு கிட்ட கேட்டு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு நிறைய நமக்கு வந்து தகவல்கள் வருது. ஸோ அதன் மூலமாகவும் நான் கேதர் பண்ணி நிறைய டாபிக்ஸ் வந்து கொண்டு வரேன். அந்த வகையில் இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 2 நபர்களை வந்து உங்கள் பக்கத்தில் நீங்கள் வச்சுக்காதீங்க. இவங்க இருந்தாங்கன்னா உங்களுடைய வெற்றி படிக்கட்டுகள் வந்து தடுக்கப்படும் அப்படின்னா எந்த 2 நபர்களை சொல்லுவீங்க? நல்லா கேட்டீங்க. மகா அவதார் பாபாஜி அருள்வாசியோட இந்த விஷயம் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். 2 நபர்ன்னு கிடையாது. வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு தினசரி வாழ்க்கையிலும் சரி, சில காலங்களும் சரி, நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும், வாழ்க்கை தொடக்கத்துலேருந்து வாழ்க்கை முடிவு வரையும், யாரெல்லாம் நம்ம பக்கத்தில் வச்சுக்கலாம், யாரெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட்டே இருக்குது. ஆமாம், அது உறவாட்டம் எது வேணாலும், எந்த உறவானா இருக்கட்டும், நம்மளுக்கு சரியில்லைன்னும் போது நான் அதை நம்ம தெரிஞ்சு இறைவன் நம்மளுக்கு ஏதோ ஒரு வழியில் நம்மளுக்கு இல்லை தம்பி இதை நீ பண்ணுறது சரியில்லைன்னு உணர்த்துறான்னா நீ என்ன பண்ணணும், அதை துண்டிக்க விட்டுறணும். ஸோ வெட்டிடணும். அது எந்த உறவாக இருந்தாலும் சரி. இல்லை இல்லை நம்ம பழகிட்டோன்னு மேலே மேலே பழகினா அது ஒரு நாள் பிரச்சனைலாம் முடியும், விபத்தில் தான் முடியும். ஸோ அது அது விபத்தில் முடியப்போ தான் உனக்கு இறைவன் உனக்கு முன்னாடி காட்டுறாரு. அதை நம்ம உணரணும். ஸோ நிறைய நபர் இருக்காங்களா, அதில் முக்கியமான ஒரு 2 நபர் நான் சொல்கிறேன். எந்த நபர்னா, நீங்கள் எது சொன்னாலும் அடடே சூப்பர் நல்ல விஷயம் வேறு லெவலில் இருக்குது, எல்லாத்துக்கும் ஆமாம் சாமி, எல்லாத்துக்கும் ஆமாம் சாமி, நீங்கள் சொல்கிறது சரியா தப்பா எதுவுமே தெரியாது, எது சொன்னாலும் நல்லது பண்ணிடலாம், சூப்பர் செஞ்சிடலாம், சூப்பர் செஞ்சிடலாம். யார் உங்களை ஒரு எல்லாம் நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தைக்கு ஆமாம் சாமி போகிறனோ, முதல்ல நீங்கள் ஒதுக்கக்கூடிய விஷயத்த உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு தப்பே செய்யக்கூடாதுன்னா முதல்ல இவனை கூட வச்சுக்கக்கூடாது. யார் எல்லாத்துக்கும் ஆமாம் சாமி போகிற நபரை, ஆமாம் அது அப்படி கூட சொல்லலாம், அதுவும் ஒரு வார்த்தை தான். பட்டு அந்த மாதிரி நபரை நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கக்கூடாது, எதிர்க்க கூட வச்சுக்கக்கூடாது, அவனால தூரமாக வச்சுக்கணும். அந்த மாதிரிலாம் நம்ம வேணாம். ஏன்னா நம்ம சொல்கிறது இல்லைங்க நீங்கள் பண்ணுற தப்புன்னா தப்பு, சரின்னா சரி, எவன் சொல்கிறானோ அவன் நீங்கள் கூட வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலேன், எந்த ஆபத்துலையுமே சிக்க விட மாட்டான். ஏன்னா நல்லது கெட்டது எடுத்து சொல்லுவான். இப்போ நான் ஒரு குருஜியாக இருக்கேன், ஒரு ஆசானாக இருக்கேன், நான் எல்லாமே நான் சொல்கிறேன்னா, நான் சொல்கிற அனைத்து விஷயமா எதனா ஒரு விஷயத்துலையுமாவது ஒரு பிழை இருக்கும். இப்போ அந்த பிழை எனக்கு சொல்லி காட்டுறது குரு நான் சொல்லலாம், இல்லை மலிக் இப்படி பண்ணக்கூடாது, நீங்கள் இப்படி பண்ணுங்க, இது பேசக்கூடாது, இப்படி பேசுங்க. யார் சொல்லணும்? நம்ம கூட இருக்கிறவங்க சொல்லணும். ஸோ அந்த எடுத்துக்காட்டாக குரு தான் சொல்லணும், இல்லை கூட இருக்கிற நண்பரும் சொல்லலாம், மனைவியும் சொல்லலாம், தங்கையோ அண்ணனோ யாரோனோ சொல்லலாம், நல்லது யாரோனோ பேசலாம் பாருங்கள், அந்த மாதிரி சொல்லி கொடுக்குறோம். ஸோ அந்த ஆமாசாமி போகிறோன்னு தள்ளி வைங்க. 1. 2வது நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா, வார்த்தை நீங்கள் சொல்லும் போதே சத்தியமாக உன்னால் முடியாது, தயவு செஞ்சு அது பண்ணாத, அதை விட்டுடு, நீ எங்கே அது எங்கே, உன்னால் முடியுமா, அது உன்னால் செய்ய முடியுமா, வேஸ்ட்டாக மாட்டிக்காத. எவன் ஆரம்பிக்கும் போதே சுழி போடும் போதே உங்களுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறானோ அவனையும் நீங்கள் 2வது முதல்ல தயவு செஞ்சு உங்கள் லைஃப்பில் தள்ளிடுங்க. எப்படிப்பட்ட ஆள் கூட வச்சுருந்தீங்களா, நீ செய், நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், உன்னால் முடியும், கண்டிப்பாக நீ அதை பண்ணுவேன், முயற்சி பண்ணுவோம், பண்ணி பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்க்கலாமே, என்ன ஆகிட போகுது, இறைவன் இருக்கான்,
படித்தவன் இருக்கான், அப்புறம் இருக்கான் அப்படி சொல்லிட்டு நம்பிக்கை நம்மளுக்கு ஊக்கம் கொடுக்கணும். இந்த விஷயம் நீங்கள் பண்ணுங்கள், நம்ம ஆரம்பிக்கலாம், நீ ஃப்ரெண்டாக இருக்கட்டும், நீ ஆரம்பிப்பா, நான் நிற்கிறேன், நான் சப்போர்ட் பண்ணுறேன், உன்னால் அது முடியுன்ற சொன்னது மட்டும் தான் கூட வச்சுன்னு சொல்கிறேன். நீங்கள் முடியுன்ற விஷயம் கூட இருக்கிற மாதிரி முடியவே முடியாது, உன்னால் செய்ய முடியாதுன்னு எதிர்ப்பு தான் சொல்கிறானோ எப்படி அவனை மட்டும் நீ கூடயே வச்சுக்காது. என்னைக்கு இருந்தால் நீங்களாம் வாழ்க்கையில் ஏற முடியாது, அவனும் ஏற மாட்டான், உங்களையும் ஏற்றி விட மாட்டான். ஏன்னா அவனால் தான் முடியாது. இதை நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயம்னா அவனாலே ஏற முடியலன்னா அவன் உங்களை ஒத்திக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வழி தெரிஞ்சு அவனுக்கு ஏறுற கெப்பாசிட்டி இருந்தால் அவங்களுக்கு என்றைக்கும் கட் பண்ணிட்டு அவன் ஏறி போயிட்டு இருப்பான். அப்போ என்ன விஷயம், தானும் ஏற மாட்டான், உங்களே ஏற விட மாட்டான், தானும் சிந்திக்க மாட்டான், உங்களே சிந்திக்க விட மாட்டான், தானும் செயல்பட மாட்டான், உங்களே செயல்பட விட மாட்டான். அதனால் எல்லாத்துக்கும் சிங்சாங் போகிற ஆளையும் கூட வச்சுக்காதீங்க, அம்மாசாமி போகிற ஆளையும் வச்சுக்காதீங்க. எது சொன்னாலும் முடியாது, பண்ண முடியாது, இது செஞ்சால் நஷ்டமாயிடும், நீ மாட்டிப்ப, உனக்கு செய்ய தெரியாது, இந்த மாதிரி எதிர்முறையை யார் சொல்கிறாங்களோ அவனையும் கூட வச்சுக்காதீங்க. இந்த 2 பேரும் நீங்கள் வாழ்க்கையில் தள்ளிட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட்னு வரத்துக்கான கரெக்டான டைம் வந்து நிற்கும். ஆனால் இந்த 2 பேரை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாகவே உங்கள் லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட்டு வராது. லாஸ்ட் வரையுமே நீங்கள் 0ல் தான் நிற்கணும். ஏன்னா அவங்களும் வாழ மாட்டாங்க, மற்றவனையும் வாழ விட மாட்டாங்க. அவங்களோட எண்ணங்கள் அந்த மாதிரி இருக்கும், நீங்களும் அந்த எண்ணத்தில் தள்ளப்பட்டுருவீங்க. அதனால் இந்த 2 பேரையும் தள்ளி வச்சுருங்க. ஏன்னா உங்களால் முடியுன்ற நம்பிக்கை, கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருந்தால் அது எவரெஸ்ட் மலையாக இருந்தாலும் ஏறிடலாம். உங்களுக்கு தோணலையா, முடியலன்னு தான் விட்டுடுங்க, இல்லை முயற்சி பண்ணி பாருங்கள், தப்பே கிடையாது. அது இன்னொருத்தர்கிட்ட சஜஷன் கேட்கலாம், கூட ஒரு சஜஷன் கேட்டு இருக்கிற லைஃபை விட்டுறாதீங்க. ஸோ அவ்வளோதான் சொல்ல முடியும். மகா அவதார் பாபாஜியின் அருளாசை எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ரொம்ப அருமையான பதிவாக கொடுத்தீங்க, ரொம்ப அற்புதம், சிறப்பாக இருந்தது. எந்த 2 நபர்களை வந்து நம்ம அருகில் வச்சுக்க கூடாது, வச்சிருந்தா நம்மளுடைய வெற்றி பாதை தடுக்கப்படும் அப்படின்னு ரொம்ப சிறப்பாக சொன்னதற்கு நன்றி குருஜி. நன்றிம்மா.